இப்போ நம்ம பைக் எடுத்துகிட்டு பால் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போகிறோன்னு வைங்கோ, என்ன பண்ணணும்? பைக் எடுக்க போகிறோம், இருசக்கர வாகனத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னா தலைக்கவசம் நாம் அணிந்தாக வேண்டும் இல்லையா? அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தலைக்கவசம் போட்டிருந்தால் தான் பாதுகாப்பாக போகலாம். ஆனால் பல பேர் என்ன பண்ணுறோம், நம்மலாம் அங்கே காவலர் இருக்கிறார், நம்மை பிடித்து விடுவார், அபராதம் போட்டு விடுவார், இல்லைனா நமக்கு கிம்பளம் தரணும் அப்படிங்கிறதுக்காகவே பயந்துட்டு போட்டுன்னு போகலாமா? நம்மை பாதுகாத்து கொள்வதற்காக நாம் கவசத்தை அணிய வேண்டும் என்பது அடிப்படை. அதுபோல் இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த உடலிலே சிக்கி கொண்டிருக்கிறது. ஆணவ மலத்திலே, கண்ம மலத்திலே, மாயா மலத்திலே சிக்கி கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தாண்டி மேலே போகணும். அது பெரும் போராட்டம். சுலபமாக போயிட முடியுமா? நம்மளால் போக முடியாது. அப்போ நமக்கு ஒரு போருக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு கடைக்கு பால் வாங்க போகிறதுக்கே தலைக்கவசம் அவசியமாக இருக்கும் பொழுது, நாம் இந்த ஐம்புலன்களின் வாயிலாக ஏற்படக்கூடிய இந்த பல பிரச்சனைகள்லேருந்து வெளில வரணும்னா நமக்கும் ஒரு கவசம் தேவைப்படுகிறது. அதுதான் கந்த சஷ்டி கவசம்.